நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. நான் உங்க விஜயதாயா. ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு கூட பெருசா சொல்ல முடியாது. ஆனா பேசுற ஒரு பர்சன் வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து ரஜினிகாந்த் அப்படின்னா வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு ஆள் யாருமே இல்லை. அந்த வந்தாருனாலே எல்லாருமே போய் போட்டோ எடுக்கலாம், சைன் ஆட்டோகிராஃப் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆரவாரம் இருக்கும். ஸோ அவருக்கே வந்து ஒரு பல்ப் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஆமா, ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சாஸ்திரி இவரோட 70th பர்த்டேக்கு ரஜினிகாந்த் அவர்களை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் அவங்களோட ஆசிரமம், அந்த ஆசிரமம் பேரு வாழும் கலை, அதோட 45th ஆண்டு விழா. ஸோ அதுக்கும் ரஜினிகாந்தை வந்து ஆசிரமத்தை சுத்தி பார்க்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ ரஜினிகாந்த் அவர்களை வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம எல்லாம் போனா அங்க இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து சுவாமிஜி வந்து கூப்பிட்டுருக்காரு ரஜினிகாந்த், அதெல்லாம் எந்த இஷ்யூஸும் இருக்காது, நீங்க வாங்க பீஸ்ஃபுல்லா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, ஓகே நம்ம வந்தா வந்து அந்த கூட்டம் ரஷ் ஆகும், பட் ஸ்டில் அவர் கூப்பிடுறாரு, அந்த ரெஸ்பெக்ட் நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. போன பிறகுதான் ஒரு அங்கிளுக்கு அவருக்கு அங்க வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸா இருக்கு. ஆக்சுவலா வந்து ரஜினிகாந்த்னாலே வந்து எவ்வளவு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னு நமக்கு தெரியும். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர் வீட்டு வாசல்ல எத்தனை பேர் போய் நிக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு பஸ் கண்டக்டர்ல இருந்து இன்னைக்கு ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோவா இருந்து அண்ட் ஸ்டில் 70 years தாண்டியுமே அவருக்கான மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. ரஜினி நடிச்சாலே 500 கோடி கன்ஃபார்ம் பா, 100 கோடியாந்து தாண்டிருன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்னதான் கூலி ஃபிளாப் ஆனாலுமே நல்ல வசூல் தான் கூலி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி ஒருத்தர அந்த ஆசிரமத்துல யாருமே திரும்பி பார்க்கல, செல்ஃபி கேட்கல, ஆட்டோகிராஃப் கேட்கல, ஹை ரஜினி அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். வாசி நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இந்த ஒரு ஃபேஸ் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸ்டார்டிங்ல அந்த ஹைப் இருக்கும், ஆஹா நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டோம், இவங்க வந்து செல்ஃபி எடுக்கிறாங்கப்பா, இவங்க வந்து ஆட்டோகிராஃப் கேட்கறாங்க, அந்த ஒரு ஹைப் இருக்கும். ஆனா செலிபிரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஜோன் கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த ஸ்டார்டம் அதுல இருந்து எனக்கு ஒரு பீஸ் வேணும்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்சிடென்ட் என்ன ரொம்ப உலுக்கிருச்சு, என்ன வந்து மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்து அவருக்கு இருக்கிற ஈகோ வந்து இந்த இன்சிடென்ட் சுக்குநூறா உடைச்சிருச்சான். அதாவது உலகத்துக்கே சூப்பர் ஸ்டார்னா இவரை தான் சொல்லுவோம். அவரே திரும்பி பார்த்து யாரும் அவர்கிட்ட ஓகே போட்டோ விடுங்க, ஆட்டோகிராஃப் விடுங்க, பேச கூட இல்லையா, நம்ம பார்த்தா பேசவான்னு செய்வோம். அட்லீஸ்ட் வந்து நமக்குள்ள ஒரு அந்த காசிப்ஸ் ஆச்சு இருக்கும், அது ரஜினிகாந்த் அவர் போறாரு தானே, ஆமா போய் போட்டோ எடுக்கலாமா, போய் பேசலாமா, அந்த மாதிரியாச்சும் இருக்கும். பட் அந்த மாதிரி சீக்வன்ஸ் கூட எதுவும் இல்லாம he was just like other men and other women, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு காமா அழகா போயிட்டு அழகா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அது நமக்கே ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். ஆமா, என்னடா ரஜினிகாந்த் யாரும் திரும்பி பார்க்கலையா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் என்னதான் இது திரும்பி பார்க்கலனாலும் தமிழ்நாட்டுல உலகமெங்கும் திரும்பி பார்க்கிற கோடானி கோடி ரசிகர்களை சம்பாதிச்சிருக்காரு. அண்ட் இப்போ அவர் ஜெயிலர் 2 படம் பண்ணியிருக்காரு. அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே ஜான்ல இருந்து இந்த படத்துக்கான ஒரு அப்டேட்டுமே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ரஜினிகாந்த் வந்து கேரளாக்கு போயிட்டாரு, ரஜினிகாந்த் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காரு, ஸோ போஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருச்சு, ஓகே ஃபைனலி இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், June 12 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. அண்ட் நெல்சன் வந்து பீஸ்ட்க்கு அப்புறமா ஜெயிலர் கொடுத்தாரு, ரஜினிகாந்தை வச்சு ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்ததுனால ரஜினியோட குட் புக்ஸ்ல நெல்சன் இருக்காரு. அதனாலதான் வந்து ரஜினி கமல் கொலாபரேஷனும் நெல்சன் தான் இயக்க போறாரு. ஆல்சோ ஜெயிலர் 2 வந்து இவர் இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஜெயிலர் 2ஓட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப மேசிவா இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே ரொம்ப பெரிய பெரிய கைகளா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, வெவ்வேறு இண்டஸ்ட்ரிகள்ல இருந்து வித்யா பாலன் இருக்காங்க, அப்புறம் சிவராஜ்குமார் இருக்காங்க, மோகன்லால், விஜய் சேதுபதி, இவங்க எல்லாருமே வந்து கேமியோவா வித்யா பாலனை தவிர. அதை தவிர யோகி பாபு, மிர்னா ரவி, இவங்க எல்லாமே வந்து ரெக்கரிங் ஜெயிலர் 1ல இருந்து. சோ படம் என்னவா வரப்போறது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்து இருக்கு. சோ இந்த படத்தை பத்தின அப்டேட்ஸோ இல்ல வந்து ட்ரெய்லர் பத்தியோ இல்ல கிளிம்ஸ் ஏதாச்சும் விட்டுருக்காங்களா?
மே 14 ரிலீஸ் ஆகிற படத்துக்கே 11 தான் வருது ட்ரெய்லரு. ஸோ ஜூன் 12க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்க இப்போ வந்து ட்ரெய்லர் கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிளிம்ஸ் அந்த அதெல்லாம் வருங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல கண்டிப்பா வந்து வரும். இது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ தமிழ் சினிமா இருக்கிற சிக்கல்ல இந்த படம் என்ன சிக்கல் வந்து வெளிவர போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முக்கியமா பெரிய ஆட்கள், பெரிய ஆர்டிஸ்டோட மூவிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு போன வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் எல்லாம் தள்ளி இந்த வருஷம் லைக் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஜனநாயகன், பராசக்தி இஷ்யூ, சோ இது ரெண்டும் இருந்ததுனால டிடிடி ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா உள்ள வந்தது. பட் எல்ஐகே, கருப்பு, லைக் ஆல் ப்ராமினன்ட் ஸ்டார்ஸ். ஸோ ஐ திங்க் கூலியுமே வந்து லாஸ்ட் மூவி சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ இருந்தது, கொடுத்துருக்காங்க. ஆனா ரஜினி படம் எல்லாரும் பார்க்கணும், வயலன்ஸ் இருந்ததுன்ற மாதிரி. ஸோ நெல்சன் வந்து ஒரு காமிக்கா தான் எடுப்பாரு. சோ ரஜினி வச்சுமே ஜெயிலர் காமெடிக்கா தான் இருந்தது. ரஜினிக்கும் அந்த அந்த தீம் பிடிச்சிருந்தது. சோ அவரு வந்து ஸ்டார்டிங்ல கேட்டதும் அந்த இதுதான். இப்ப கமல்ஹாசனும் ரஜினியும் சேர்ந்து இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தீம் வரும்போதுமே அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருக்கணும், காமிக்கா இருக்கணும், பேக் டு ஃபார்ம் அந்த டைம்ல இருந்த மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது. மேபி ரஜினிக்கு வந்து ஒரு ஃபேவரட் டைரக்டர் ஆயிட்டாரோ அப்படின்ற மாதிரியும் தோணலாம். சோ வந்து ஜெயிலர் 2க்கு அப்புறமா நெல்சன் திருப்பி பிஸியா தான் இருக்க போறாரு கண்டிப்பா. ஏன்னா வந்து கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான். தமிழ் சினிமான்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஜாம்பவான்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்னு இருக்கும் போது அது பயங்கரமான பிளாஸ்டா இருக்கும். இது ஒண்ணு. நீங்க ட்ரெய்லர் அது அப்பவே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த விண்டேஜ் மாடல்ல ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு ஹைப் கொடுத்திருந்தாங்க. இவர் எடுக்க போற அந்த கூலிங் கிளாஸ்ல நான் எடுக்க மாட்டேன், இவர் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்டா எடுக்கிறது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து இதுலயே லைட்டா கொஞ்சம் அதாவது ஏட்டிக்கு போட்டியா இருக்க மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு தீம் கொண்டு வர மாதிரி இருக்கு. சோ காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு இன்னும் பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா. அதுக்கப்புறம் ரஜினியோட லைன்அப்ஸ்ல சிபி சக்கரவர்த்தி வந்து கதை சொல்லியிருக்காங்க அந்த சுந்தர் சி விலகின ப்ராஜெக்ட்டுக்கு. இப்போ சிபி சக்கரவர்த்தியும் இல்லன்ற மாதிரி செய்திகள் வருது. அஸ்வந்த் மாரிமுத்து அடுத்து வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ரஜினியோட லைன்அப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பலமா தான் இருக்கு. சோ ஐ திங்க் இந்த வருஷம் வந்து ரஜினி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வேணா இந்த ரஜினி கமல் காம்போல ஒரு இது வரலாம். ஏன்னா நவம்பர்ல கமல் பர்த்டே, டிசம்பர்ல ரஜினி பர்த்டே. சோ அந்த டைம்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு இதுக்கு இந்த படம் வரலாம். ட்ரீட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொரு படமும் அவர் சைமல்டேனியஸா பண்றாரு அப்படின்னா அப்படி வரலாம். சோ இந்த வருஷம் ஐ திங்க் ரஜினியோட 3 படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, வாய்ப்பு இருக்குதான். அட்லீஸ்ட் ட்ரெய்லர்ஸ் அந்த மாதிரியாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைன் அப் பண்ணி வச்சிருக்காங்க. ரஜினிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் வந்து ஃபுல் பேக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ ரசிகர்களுக்கு பயங்கரமான ட்ரீட். ஆமா, ஏன்னா வந்து ஜெயிலர் 2 ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி செய்திகள் வெளி வந்துட்டு இருந்தது. பட் அது இன்னும் ப்ரீபான் தான் இருக்கு, ஜூன் 12 அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய படங்கள் இப்போ வந்து தள்ளி இருக்கு இல்லையா? மே 14க்கு அப்புறம் இப்போ ஜனநாயகன் எப்போ வரும் அப்படின்னே தெரியல. சோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவினா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோக்கஸ் வந்து எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஜெயிலர் 2 தான். சோ அந்த படம் எப்படி வரப்போகுது, என்ன சொன்ன தேதியில அது ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் என்ன வருது அப்படின்றது. ஆமா, இதே மாதிரி சினிமா விமர்சனங்கள் மற்றும் செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க விஜய் தாயா. நான் உங்க ஸ்வேதா.